அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் கனிவான வணக்கங்கள். வாங்க நம்ம வீடியோல 8 தொகை நூல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தபடியா என்ன நூல் அப்படின்றத பார்க்கலாம். ஐங்குறு நூறு. ஐங்குறு நூறு சரியா பார்க்கலாம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐங்குறு நூறு எதை பற்றி பாடுகிறது அப்படின்னா, இதுவும் அகம் சார்ந்த ஒரு நூல். ஐங்குறு நூலு எதை பற்றி பாடுகிறது அப்படின்னா, அகத்தை பற்றி விவரிக்கிறது. சரியா? அது மட்டும் இல்ல, 5 100 பாடல்களை கொண்டது இந்த ஐங்குறு நூறு. 5 100 பாடல்களை கொண்டது இந்த ஐங்குறு நூறு. குறுகிய வடிவம் கொண்ட பாடல் ஐங்குறு நூறு. குறுகிய வடிவம் கொண்ட பாடல் ஐங்குறு நூறு. இந்த 100 பாடல்களால் எதை அமையப்பட்ட தலைப்புகள் எப்படி வரும் அப்படின்னா, வேட்கை 10 10 பாடல்கள் முடியும். சரியா? இப்ப வேட்கை 10, குரக்கு 10, குயிர் 10, எருமை 10, கிள்ளை 10. பதிகம் என்பது 10 இல்லையா? அதே மாதிரி நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, தசம் என்றால் எதனை குறிக்கிறது? எண் 10ஐ குறிக்கும். பதிகம் தசம் 10ஐ குறிக்கும். சதம் என்றால் எத்தனை அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சதம் அடிச்சாங்கடா அப்படி சொல்லுவாங்க இல்லையா? சதம்னா 100 அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? சரி, அடுத்து இந்த ஐங்குறு நூற்றில் குறிக்கப்படும் அரசர்கள் யாவர்? ஐங்குறு நூற்றின் அரசர்கள். இப்ப கல்லூரி மாணவர்கள் எல்லாமே வந்துட்டு ப்ராஜெக்ட் எழுதிட்டு வர சொல்லுவாங்க. அப்ப ப்ராஜெக்ட் எழுதும் பொழுது நம்மளுக்கு அரசர்களை பற்றி, என்ன அரசர்கள் எந்த மாதிரியான நூல்ல இடம்பெறாங்க அப்படின்றது தெரியாது. நம்ம வீடியோல பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா என்ன செய்யலாம் அப்படின்னா, ப்ராஜெக்ட்டுக்கு ட்ரை பண்ணலாம். சரிங்களா? இந்த ஐங்குறு நூற்றில் குறிக்கப்படும் அரசர்கள் யாவர் அப்படின்றத நம்ம பார்ப்போம். கடுமான், குட்டுவன், ஆதன், கொற்கை கோமான், அவினி, மத்தி. இந்த 7 பேரும் ஐங்குறு நூற்றில் குறிக்கப்படும் அரசர்கள். அது மட்டும் இல்ல, ஐங்குறு நூற்றுல சில ஊரின் பெயர்கள் இடம்பெறுது. சில ஊரின் பெயர்கள் இடம்பெறுது. அந்த ஊர் என்னென்ன? ஆமூர், தேனூர், கொற்கை, காவிரி, தொண்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? இப்ப அது மட்டும் இல்ல, ஐங்குறு நூறுல எதெல்லாம் இடம்பெறுது அப்படின்னா, தலைப்புகளாக செடி, கொடி, பறவைகள் தலைப்புகளாக இடம்பெறுகிறது. பாடல் ஐங்குறு நூறு 500 பாடல்களை கொண்டது. ஐங்குறு நூறு 500 பாடல்களை கொண்டது. பிளஸ் 1 கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்து பாடியவர் யாருன்னு சொன்னோம்? பாரதம் பாடிய பெருந்தேவனாரே. பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் 8 தொகை நூல்களுக்கும் என்ன பாடியிருக்காரு அப்படின்னா, கடவுள் வாழ்த்து பாடியவர். ஐங்குறு நூற்றோட அடி வரையறை என்ன அப்படின்னா, 3 அடி முதல் 5 அடி வரை கொண்டது ஐங்குறு நூறு. 3 அடி சிற்றலையும் 5 அடி பேரலையும் கொண்டது இந்த ஐங்குறு நூறு. உங்களுக்கே தெரியும், பதிகம் தசம் என்றால் 10, சதம் என்றால் 100. பதிகம் என்றாலும் 10 தான். நல்ல ஞாபகத்துல வச்சுக்கணும். ஐங்குறு நூற்ற தொகுத்தவர், தொகுப்பித்தவர் 2 பேருமே நமக்கு தெரிஞ்சிருச்சு ஐங்குறு நூற்ற பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இப்ப ஐங்குறு நூற்ற பொறுத்த வரைக்கும் தொகுத்தவர் யாரு அப்படின்னா, புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். அதாவது இவங்களோட சிறப்பு கருதிதான் பேர்கள் நீண்டதா போய்கிட்டு இருக்கும் தமிழை பொறுத்த வரைக்கும். சரி, அவ்வளவுக்கு அவங்களோட தமிழ் புலப்படுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஐங்குறு நூற்றை தொகுப்பித்தவர் பாருங்களேன், யானைகட்சே மாந்தரஞ்சேரல் இரும்பொறை. மாந்தரஞ்சேரல் இரும்பொறை ஐங்குறு நூற்றை தொகுப்பித்தவர். ஐங்குறு நூற்றின் உள்ளடக்கம். ஐங்குறு நூற்றின் உள்ளடக்கம் இல்லையா? சரி, உள்ளடக்கம் எதை பற்றி வரையறை செய்கின்றது? அரச வாழ்த்தே இப்பாடலின் முதற் பத்தாக அமைகிறது.
இதனுடைய தனி பெரும் சிறப்பு அப்படின்னு சொல்றோம். அரச வாழ்த்தே முதற் பத்தாக அமைவது இதன் பெரும் தனி சிறப்பு அப்படின்னு சொல்றோம். ஆதன் என்பது ஒரு குடிப்பெயர், அவினி என்பது ஒரு இயற்பெயர். அதற்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பாரு, ஐங்குறு நூற்றோட பாடல் அடிதான். நம்ம ஐங்குறு நூற்றின் அடி வரையறை என்ன பார்த்தோம்? 3 அடி முதல் 6 அடி வரை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? 3 அடியில அழகா ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். வாலி ஆதன் வாலி அவினி. அப்ப வாலி ஆதன், ஆதன் என்பது குடிப்பெயர், அவினி என்பது என்ன பெயர்னு சொல்லி பார்த்தோம்? இயற்பெயர் இல்லையா? பகைவர் புல்லார்க்க, பகைவர் புல்லார்க்க பார்ப்பார் ஓதுக, பகைவர் புல்லார்க்க பார்ப்பார் ஓதுக என வேட்டோளே யாயே. பகைவர் புல்லார்க்க என்னும் தொடர், பகைவர் புல் ஆர்க்க என்னும் தொடர் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பாடல் அப்படின்னு சொல்றோம். வரலாற்று ஒரு சிறப்பு மிக்கது அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்ல, இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, செல்வ செழிப்புமிக்க குடும்பத்தில் பிறந்தவள் தலைவி. செல்வ செழிப்புமிக்க குடும்பத்தில் பிறந்தவள் தான் தலைவி. எதுக்காக சொல்ல வர்றோம் அப்படின்னா, அதாவது நம்ம பார்த்துட்டு வர்றோம் இப்ப நூல்கள் எல்லாமே, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு பார்க்குறோம். இது எதை பத்தி பாடுகிறது அப்படின்றது நம்மளுக்கு தெரியவே மாட்டேங்குது இல்லையா? இப்ப ஐங்குறுநூறுனா என்ன, குறுந்தொகைனா என்ன அப்படின்றத அழகா நம்ம வீடியோல பதிவு பண்ணியிருக்கோம். பார்வையாளர்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா? இப்ப ஐங்குறுநூறு எதை பற்றி உணர்த்துகிறது அப்படின்னா, செல்வ செழிப்புமிக்க குடும்பத்தில் பிறந்தவள் தான் யாரு அப்படின்னா தலைவி. ஆனால் தலைவனை மணந்த பிறகு தலைவனோட வறுமையில் பங்கெடுத்துக் கொள்கிறாள், தலைவனின் வறுமையில் பங்கெடுத்துக் கொள்கிறாள். மானுண்ட எச்சில் நீர் கூட மேலானது. ஆனால் தாய் வீட்டில் படுத்துக்கொண்டு பஞ்சு மெத்தையில் இருந்து கொண்டு பாலும் தேனும் குடித்தாலும் கூட அது கசப்பானது என்ற நிலைக்கு தள்ளப்படுகிறாள் தலைவி என்ற ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு செய்திய. அப்ப பெண்களுக்கு என்றைக்குமே புகுந்த வீடு மட்டும்தான் இன்பம் தரும், தாய் வீடு கசப்பானது என்ற ஒரு அரியதொரு செய்தியை இந்த ஐங்குறுநூறு விளக்கி செல்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இப்ப ஐங்குறுநூற்றோட மரபு குறிப்பு என்ன அப்படின்னா, 10 பாடல்களா தொகுப்பாக கொண்டது பதிக அமைப்பு முறையின் ஒரு தொடக்க நிலை என்பதை மரபு வழியாக நாம் அறிகிறோம். அடுத்து திணைக்கு ஒரு புலவர் பாடும் வீதம், திணை ஒன்றனுக்கு ஒரு புலவர் பாடும் வீதம் இந்த ஐங்குறுநூறு மரபு குறிப்பினை தெரிவிக்கிறது. அம்மூவனாரின் தொண்டிப்பத்து அந்தாதி வகையை சார்ந்தது. அந்தாதி என்பது எப்படி அமையும்? ஒரு பாடலை முடிந்த உடனேயே அது முடிந்த பாடல் தான் முதல் அடியாக வரும் என்பதுதான் அந்தாதி இல்லைங்களா? நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்த்து அந்தாதினா என்ன, தொடைனா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சரிங்களா? இப்ப அந்தாதி பாடலாக அமைவது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த மன்னர்களின் செய்யுளோட தொடக்கம் மன்னர் வாழ்த்து அமைப்பு முறையை சார்ந்தது. மன்னர் வாழ்த்து அமைப்பு முறையை சார்ந்தது. என்னைக்குமே கடவுள் வாழ்த்து பாடல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்ப ஐங்குறுநூற்று பாடலோட தொடக்கம் எப்படியாக அமைகிறது அப்படின்னா, மன்னர்களின் அமைப்பு முறையை சார்ந்ததுதான் இந்த ஐங்குறுநூறு அப்படின்ற ஒரு அரியதொரு செய்தியை இந்த ஐங்குறுநூறு விளக்கி செல்கிறது சரிங்களா? நம்ம வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.